ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியா நியூசிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும், பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் விஜய்க்கு பூரண கும்ப மரியாதையுடன் வேல் வழங்கி வரவேற்பு. மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும், தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. சர்வதேச நீர்வழியை ஈரான் கட்டுப்படுத்துவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது, அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ எச்சரிக்கை. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டி, டெல்லியை வீழ்த்து பெங்களூரு அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா நியூசிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பதிவில் இன்று கையெழுத்திடப்பட்ட இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நமது வளர்ச்சி கூட்டாண்மைக்கு முன் எப்போதும் இல்லாத உத்வேகத்தை அளிக்கும் என்பதில் தான் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இது நமது இரு நாடுகளையும் பிணைக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் லட்சியத்தை பிரதிபலிக்கிறது. இந்த ஒப்பந்தம் நமது விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், கைவினைஞர்கள் மற்றும் புதுமையாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். இது வளர்ச்சிக்கு புதிய வழிகளை திறந்து வாய்ப்புகளை உருவாக்கி பல்வேறு துறைகளில் நமது ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்தும் என்று கூறினார். மேலும் நியூசிலாந்தின் $20 பில்லியன் முதலீட்டு உறுதிப்பாடு, விவசாயம், உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் நமது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் வளமான மற்றும் ஆற்றல் மிக்க எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னதாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று காலை சுவாமி தரிசனம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளில் ஒன்றான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சாமி தரிசனம் செய்தார். நேற்றிரவு சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்றடைந்த அவர் அங்கிருந்து இன்று அதிகாலை சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் வந்தடைந்தார். பட்டு வேட்டி சட்டையில் வந்திருந்த விஜய் முன்னதாக கடற்கரைக்கு சென்று வழிபாடு செய்த பின்னர் மூலவர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. வெற்றி வேல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தாவேக தலைவர் விஜயுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் உடன் இருந்தார். விஜய் வருகையை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவில் வளாகத்தில் திரண்டதால் அப்பகுதி பெரும் நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக திருச்செந்தூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விஜய் சாமி தரிசனம் செய்தது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் நிலையில் அதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெற உள்ளது. இதற்கான வழிமுறைகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பிடத்தாவது, வாக்குகள் எண்ணும் பணி சரியாக காலை 8 மணிக்கு துவங்கும். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மேற்பார்வையில் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் எண்ணப்படும். இதில் தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை கண்காணிப்பு குழு உட்பட மொத்தம் 3,36,000 பேரும், 80 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் மொத்தம் 1,73,000 பேரும் தபால் வாக்குகளை அளித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். ஈரானின் தடைகளை நீக்கி ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கும் முன்மொழிவு குறித்து அதிபர் ட்ரம்ப் ஆலோசிப்பதாகவும், சர்வதேச நீர்வழி பாதையில் ஈரானின் ஆதிக்கத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரானும் அமெரிக்காவும் தங்கள் தடைகளை நீக்குவதை குறித்து வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கேட்டபோது செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறியதாவது, அந்த முன்மொழி விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு குழுவை சந்தித்தார் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ பேசியபோது உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் 1/5 பங்காக கடந்து செல்லும் முக்கிய நீர்வழியான ஹார்முஸ் ஜலசந்தி குறித்த
ஈரானின் நிலைப்பாடு அமெரிக்காவின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று தெரிவித்தார். ஒரு சர்வதேச நீர்வழியை யார் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்துவதற்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதை ஈரானியர்கள் இயல்பாக முயற்சிப்பதை நாங்களும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று அவர் கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டியில் டெல்லியை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. டெல்லியில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 16 ஓவரில் 75 ரன்கள் மட்டும் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 76 ரன்கள் மட்டும் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பெங்களூரு அணி 6 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 77 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. சிக்கிம் மாநிலம் உருவானதன் 50 ஆண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடி கேங்டாக்கில் சாலை பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சிக்கிம் மாநிலம் 1975ஆம் ஆண்டு உருவானது. அதன் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அங்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ளார். நேற்று சிக்கிம் தலைநகர் கேங்டாக்கில் பிரதமர் மோடி வாகன பேரணியாக சென்று மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சிக்கிம் மாநிலம் உருவானதன் பொன்விழா நிறைவு கொண்டாட்டத்தில் இன்று பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். அப்பொழுது மாநிலத்தில் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார். கர்நாடகத்தில் ஒக்காலிக சமூகத்தை சேர்ந்த சாமியார்கள் சிவகுமாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து வரும் நிலையில் முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக சிவகுமாரும் உள்ளனர். இந்நிலையில் ஒக்காலிக இனத்தை சேர்ந்த சிவகுமார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த சமுதாய மக்கள் விரும்புகின்றனர். பொதுமக்கள் மட்டுமல்லாமல் சாமியாளர்களும் தங்கள் கருத்தை வெளிப்படையாகவே தெரிவித்து வருகின்றனர். பெங்களூருவில் ஆரிய ஐதீக கேந்திர சமிதி என்னும் அமைப்பை சேர்ந்த சாமியார் பிரபானந்தர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சிவகுமாரை கர்நாடக முதலமைச்சராக்க வேண்டும் என்று தாங்கள் கடந்த 6 மாதமாக காங்கிரஸ் கட்சியிடம் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். இது குறித்து சிவகுமாரை அழைத்து பேச வேண்டும் என்று சித்தராமையாவை கேட்டுக்கொள்வதாக கூறினார். சிவகுமாரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தான் ஒட்டுமொத்த ஒக்காலிக சமூகத்தினரும் காங்கிரஸை ஆதரித்ததாகவும் பிரணாவனந்தர் கூறினார். பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் ரிஜு தத்தா குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் ரிஜு தத்தா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அபிஷேக் பானர்ஜி ஆரம்பாக் மருத்துவக் கல்லூரியில் மிதாலி பாக்கை சந்தித்து பாஜகவின் குண்டர்களால் பட்டியல் இனத்தை சேர்ந்த தங்கள் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்து கொள்வதற்காக சென்றுள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட பாஜகவினர் பெயர்களை தாங்களே கண்டறிந்துள்ளதாக கூறினார். முதல் கட்ட தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் சதம் அடித்துள்ளது. 2ஆம் கட்ட தேர்தலிலும் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் சதம் அடிக்கும் என்றார். அதனால்தான் பாஜக தரப்பினர் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இதுதான் பாஜக பட்டியல் இனத்தவர்களுக்கு அளிக்கும் மரியாதையா என்றும் வினவினார். மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் மொத்தம் 510 கோடி ரூபாய் பிடிபட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டமன்றத்திற்கு 2 கட்ட தேர்தலை தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் நாள் அறிவித்தது. முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற்றது. 2ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. தேர்தல் அறிவித்த உடனேயே நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்தன. தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று வரை அந்த மாநிலத்தில் 30 கோடி ரூபாய் பணமும் 126 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் 58 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை மதிப்புள்ள உலோகங்களும் 184 கோடி ரூபாய் மதிப்பில் பரிசு பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் ஒட்டுமொத்த மதிப்பு 510 கோடி ரூபாய் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய பங்கு நீரை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என்று விவசாய சங்க தலைவர் பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் டெல்லியில் நாளை நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான பங்கு நீரை திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உச்சநீதிமன்றம் உறுதியளித்த அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீரை திறப்பதற்கு உத்தரவு போடுவதோடு
காவிரி ஒழுங்காற்று குழுவை அனுப்பி தண்ணீரை திறந்து தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கக்கூடிய உரிய அளவிலான தண்ணீரை பெற்றுத்தருவதற்கான முழு முயற்சியை போர்க்கால அடிப்படையில் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு அதனை முழுமையாக பெற்றுத்தர முன்வர வேண்டும். மராத்தி மொழி அறியாத நிலையில் இன்னும் எத்தனை சதவீத மக்கள் எஞ்சியுள்ளனர் என்பதை கண்டறிய புதிய மதிப்பீடு நடத்தப்படும் என்று சிவசேனா தலைவர் சஞ்சய் நிருபம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ள மராத்தி மொழித்திறன் தேர்வு குறித்து சிவசேனா தலைவர் சஞ்சய் நிருபம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஹிந்தி பேசுபவர்கள், தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் மற்றும் மராத்தி மொழி அறியாத பிற மராத்தி அல்லாதோர் என ஒரு பெரிய மக்கள் தொகையினர் உள்ளனர் என்றார். அவர்கள் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ரிக்ஷாக்களை இயக்கி வருவதாக கூறினார். தொடர்ந்து மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ள மராத்தி மொழித்திறன் தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறாவிட்டால் அவர்களது அனுமதி சீட்டுகள் ரத்து செய்யப்படும் என்ற நெருக்கடியை அவர்கள் எதிர்கொண்டனர். ஆனால் தற்பொழுது அத்தகைய எந்த ஒரு முன்மொழிவும் நடைமுறையில் இல்லை. இனி வரும் 6 மாதங்களுக்கு பிறகு மராத்தி மொழி அறியாத நிலையில் இன்னும் எத்தனை சதவீத மக்கள் எஞ்சியுள்ளனர் என்பதை கண்டறியும் வகையில் ஒரு புதிய மதிப்பீடு நடத்தப்படும் என்று தெரிவித்தார். கன்னியாகுமரி கடற்கரை அருகே அனுமதியின்றி சாலை வெட்டி தண்ணீர் குழாய் அமைத்த ஊழியர்களை கண்டித்து சமூக ஆர்வலர் வெளியிட்ட வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினசரி வருகை தருகின்றனர். இதற்காக கன்னியாகுமரி சுற்றுலா தலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் சுமார் 650க்கும் மேற்பட்ட தனியார் விடுதிகள் செயல்படுகிறது. இந்த நிலையில் நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் முறையான அனுமதி பெறாமல் கன்னியாகுமரி கடற்கரை அருகே அமைந்துள்ள தனியார் விடுதிக்கு தண்ணீர் தேவைக்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஜேசிபி எந்திரம் மூலம் சாலையை துண்டித்து தண்ணீர் குழாய் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர் ஒருவர் தண்ணீர் குழாய் அமைப்பதற்கான பணி முறையான அனுமதியுடன் நடைபெறுகிறதா என்று வினவினார். அப்படியென்றால் அனுமதி வாங்கிய ஆதாரங்களை காண்பிக்கவும் என நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஊழியர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இது குறித்து சமூக ஆர்வலர் வெளியிட்ட வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. இந்தியாவில் பயிறு வகைகள், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றின் பயிரிடும் பரப்பு கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ள நிலையில் நெல் பயிரிடும் பரப்பு குறைந்துள்ளது. மத்திய அரசின் வேளாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஏப்ரல் 24ஆம் நாள் நிலவரப்படி ஒவ்வொரு பயிர் வகையும் பயிரிடப்பட்டுள்ள பரப்பை தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு 32 லட்சம் ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டிருந்தது. இந்த ஆண்டில் 30 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு 16 லட்சம் ஹெக்டேரில் பயிர் வகை பயிர்கள் பயிரிடப்பட்டது. இந்த ஆண்டில் 17 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் 14 லட்சம் ஹெக்டேரில் சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டது. இந்த ஆண்டில் 15 லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் 7,71,000 ஹெக்டேரில் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடப்பட்டது. இந்த ஆண்டில் 9,21,000 ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. உதகை அருகே காணாமல் போன தாய் புலி மற்றும் அதன் மற்றொரு குட்டியை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் அதிக வனப்பகுதியை கொண்டிருப்பதால் அங்கு புலிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. குறிப்பாக கிராமப்புறங்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் புலிகளை காண முடிகிறது. இந்த நிலையில் உதகை அருகே சோலாடா கிராமத்தில் தாயை பிரிந்த 2 புலிக்குட்டிகள் விவசாய நிலங்களில் சுற்றி திரிந்தன. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் கிடைத்தவுடன் வனத்துறையினர் அந்த புலிக்குட்டிகள் இருக்கும் இடத்தை தேடி வந்தனர். அதில் ஒரு புலிக்குட்டியை மட்டும் கண்டுபிடித்து தங்களுடன் எடுத்து சென்றனர். மற்றொரு புலிக்குட்டியை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தாய் புலியின் நிலை குறித்து வனத்துறை விசாரணை தொடங்கியது. தொடர்ந்து தாய் புலி மற்றும் காணாமல் போன புலிக்குட்டி தொடர்பாக எந்த தகவல் கிடைத்தாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு சோலாடா கிராம மக்களிடம் கேட்டுக்கொண்டனர். மேலும் கண்காணிப்பு கேமரா வைத்தும் தேடி வருகின்றனர். அரியலூர் அருகே டெலிவரி வேன் தீப்பற்றி எரிந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. பெரம்பலூரிலிருந்து ஆன்லைன் ஆர்டர் செய்திருந்த வீட்டு வைபவ பொருட்களை மகேந்திரா வேனில் ஏற்றிக்கொண்டு டெலிவரிக்காக அரியலூர் மாவட்டம் இடையக்குறிச்சி ஐயூர் மெயின் ரோட்டில் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென வாகனம் தீப்பற்றி எரிந்ததில் வாகனத்தில் இருந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. இதனை பார்த்து அவ்வழியே சென்றவர்கள் ஆண்டிமடம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இவ்விபத்து குறித்து ஆண்டிமடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இடையக்குறிச்சி ஆண்டிமடம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெண்ணாகரத்தில் சந்துக்கடை உரிமையாளரை பொதுமக்கள் ஓட விரட்டியதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சந்துக்கடைகளில் மது விநியோகம் சர்வ சாதாரணமாக செயல்பட்டு வருகிறது. இதனை தடுக்க வலியுறுத்தி பல்வேறு ஊர்களில் பலமுறை பொதுமக்கள் போலீசாரிடம் தொடர்ந்து புகார் அளித்தனர்.
ஆனால் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பென்னாகரம் அருகே உள்ள போடூர் கிராமத்தில் 4 சந்து கடைகளில் மது விநியோகம் செயல்பட்டு வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் 4 சந்து கடைகளையும் அடித்து உடைத்தனர். அப்போது பொதுமக்களிடம் எதிர்ப்பு தெரிவித்து சண்டையிட்ட சந்து கடை உரிமையாளர் கோவிந்தனை பொதுமக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. நெல்லை கயத்தார் அருகே கார் விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் மேட்டுக்குடியை சேர்ந்த கணேசன் மற்றும் பாளையங்கோட்டை செஞ்சி காலனிய பகுதியை சேர்ந்த ஐஸ்வர்யா ஆகியோர் மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் கயத்தார் அருகே வந்து கொண்டிருந்த போது கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டிரைவர் மாரி செல்வம் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த கணேசன் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து குறித்து கயத்தார் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணியில் சமூக வலைதள பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் தங்கதுரைக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக பேச்சாளர் முரசொலி மூர்த்தியை போலீசார் கைது செய்துள்ளனர். திருத்தணி நகராட்சியில் ஆறுமுகசாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் முரசொலி மூர்த்தி. இவர் திமுக தலைமை கழக பேச்சாளராக உள்ளார். கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது மேலப்பூடி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தின் அருகே முரசொலி மூர்த்தி மது போதையில் போலீசாரிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பொதட்டூர்பேட்டை இன்ஸ்பெக்டர் தங்கதுரை முரசொலி மூர்த்தியை முதுகு பின்னால் அடித்து எச்சரித்து அனுப்பியுள்ளார். இந்நிலையில் முரசொலி மூர்த்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் தங்கதுரைக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவரது மனைவியை ஆபாசமான வார்த்தைகளில் வசைப்பாடையும் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இது குறித்து இன்ஸ்பெக்டர் தங்கதுரை அளித்த புகாரின் பேரில் திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து முரசொலி மூர்த்தியை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ஸ்பெயினில் ஸ்விங் ஷாட் ரைடு விபத்தில் 4 பேர் பலத்த காயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயினில் அண்டலூசியா பகுதியில் உள்ள செவில் நகரில் ஒரு வார காலமாக கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் த்ரில்லிங் சவாரியான ஸ்லிங் ஷாட் ரைடு இடம்பெற்றிருந்தது. இதில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் அமர்ந்து சவாரி செய்தனர். அப்போது பலமுறை குலுங்கிய பிறகு அதன் இடதுபுறம் இருந்த ரோப் திடீரென அறுந்ததால் பொதுமக்கள் அமர்ந்து சவாரி செய்த பெட்டி சுமார் 90 மீட்டர் உயரத்திலிருந்து வேகமாக கீழே வந்தது. மேலும் அருகில் இருந்த பக்கவாட்டில் உள்ள கம்பம் மீது தாறுமாறாக மோதியதில் பெட்டியில் இருந்த 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். தொடர்ந்து பலத்த காயமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் போதையில் இளைஞர்கள் உணவக ஊழியரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் பரவிய நிலையில் 6 பேர் கொண்ட கும்பலில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்தில் செந்தில் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இந்த உணவகத்தில் ஏப்ரல் 25ஆம் நாள் மாலை உணவு வாங்க சென்ற போதை இளைஞர் கும்பல் உணவக ஊழியர்களிடம் தகராறு செய்ததுடன் அவர்களை கடுமையாக தாக்கினர். தடுத்தவர்களையும் தாக்கிவிட்டு கடையையும் சேதப்படுத்திவிட்டு தப்பி சென்றனர். தாக்குதலின் போது கடையின் மேசையில் இருந்த செல்போனையும் திருடி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 17 வயது சிறுவனையும் அவன் அண்ணன் பிரவீனையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சிறுவனை தஞ்சாவூர் கூர்நோக்கு இல்லத்திலும் பிரவீனை சிறையில் அடைத்தனர். பிரவீன் மீது கஞ்சா அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. உணவக ஊழியர்களை 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கும் சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் 2 பிடிபட்ட நிலையில் மேலும் 4 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்கால் அடுத்த நல்லம்பல் சீதலா தேவி மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நல்லம்பல் சீதலா தேவி மகா மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா ஏப்ரல் 20ஆம் நாள் பூச்சொரிதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதை முன்னிட்டு சீதலா தேவி மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கரகம் வீதியுலான் வந்தது. அதன் பின் பக்தர்கள் ஒவ்வொருவாறாக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தீக்குழியில் இறங்கி சீதலா தேவி மகா மாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் நல்லம்பல் மக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்றனர். கீரமங்கலம் அடுத்த புளிச்சங்காடு துலுக்க விடுதி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வைரத்தேர் வெள்ளோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அடுத்த புளிச்சங்காடு துலுக்க விடுதி கிராமத்தில் முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் தேரோட்ட திருவிழாவிற்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வைர தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது.
இந்த நிலையில் இன்று வைகாசி மாதம் நடைபெறும் திருவிழாவிற்காக செய்யப்பட்ட வைரத்தேர் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் வெள்ளோட்டம் நடைபெற்றது. 4 மாட வீதிகளில் வலம் வந்த வைரத்தேர் வெள்ளோட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தேவாமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த தேவாமங்கலம் கிராமத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பெரிய ஏரிக்கரையிலிருந்து மேலத்தாள நாதஸ்வர மங்கள இசையுடன் அக்னி கரகம் ஏந்தியும் பூக்கரகம் சுமந்தும் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் தேவாமங்கலம் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா மாரியம்மனை வழிபட்டனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஏப்ரல் 30ஆம் நாள் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் நாள் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மே 1, 2 ஆகிய நாட்களில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் விஜய்க்கு பூரண கும்ப மரியாதையுடன் வேல் வழங்கி வரவேற்பு. மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. சர்வதேச நீர்வழியை ஈரான் கட்டுப்படுத்துவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டி டெல்லியை வீழ்த்து பெங்களூரு அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.